வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. தெரிந்து செயல் வகை அதிகாரம் பார்க்குறோம். ஒவ்வொரு செயலுக்கு முன்னாடி எவ்வளவு தீர்க்கமாக சிந்திக்கணும் அப்படின்னு. அப்படி செய்யாது எழுதுவதுங்கிறது என்னவாகும் அப்படிங்கிற குறள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குறள். வகையற சூழாது எழுதல். வகையற சூழாது எழுதல் பகைவரை பார்த்தி படுப்பதோர் ஆறு. வகையற சூழாது எழுதல் பகைவரை பார்த்தி படுப்பதோர் ஆறு. வகையற சூழுதல் அப்படின்னா எல்லா கேட்டகரியிலையும் யோசிக்கிறது. வகைப்படுத்தி ஒவ்வொரு வகையிலையும் நாம் செய்ய போகிறோம். நாம் முதல் செயல் நம்ம செய்தால் பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது, அதாவது செகண்ட் ஆர்டர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் திங்கிங்கிறது நம்ம பெரும்பாலும் செய்கிறது ஃபர்ஸ்ட் ஆர்டர் திங்கிங் மட்டும்தான். முதல் நம்ம செய்த உடனே இதுக்கு என்ன ரிப்ளை வரும் அப்படிங்கிறது தான். ஆனால் செகண்ட் ஆர்டர் திங்கிங்கிறது நாம் இதை செய்தால் அவர்கள் இதை செய்தால் அதற்கு இவர்கள் இதை செய்தால்ங்கிற ரெண்டாவது அடுத்த அடுக்கை சிந்தித்தல்ல, அந்த அடுத்த அடுக்கை சிந்திக்கிறது தான் சொல்கிறாரு. வகையற சூழாது எழுந்தால் வகையற சூழலும் ஒவ்வொரு இக்கட்டான நிலைமையிலையும் நம்ம வகையற சூழணும். அப்படி சூழாது எழுந்தால் அது என்னவாகும் அப்படின்னா பகைவரை பார்த்தி படுப்பதோர் ஆறு. பகைவருக்கு வழி செய்து கொடுக்கும் அப்படின்றார். பார்த்தி படுதல் அப்படின்னா பகைவர் வெற்றி பெறுவதற்கு நாமளே வகை செய்வது போல, நாமே அதற்கு வழி அமைத்து கொடுப்பது போல, பகைவர் எளிமையாக நம்முடைய வீட்டுக்குள் நம்முடைய நாட்டுக்குள் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு நாம் நம்மளுடைய திறமையால் எப்படி வழி அமைத்து கொடுத்தால் எவ்வளவு ஒரு பெரிய முட்டாள்தனமாக அது ஆகுமோ அதுபோல ஆகிவிடும். எப்படின்னா வகையற சூழாது எழுதல். இது பல இன்டர்நேஷ்னல் சிச்சுவேஷன்ஸில் நம்ம இதை பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த டேரிஃப் வார், ட்ரம்ப் இந்த டேரிஃப் வாரை தொடங்கினப்போ அவர் அவர் எவ்வளோ வகையற சூழ்ந்தார்னு தெரியல. பெரும்பாலான விஷயங்கள் அவர் வகையற சூழ்ந்தெல்லாம் செய்கிறதில்ல. தான் ஒரு மிகப்பெரிய பவர் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால அவர் எல்லாத்தையுமே ரொம்ப அவுட் ரைட்டாக தான் பண்ணிட்டு இருக்கார். அப்படி எல்லா நாடுகளையும் நோக்கி உனக்கு 100%, உனக்கு 200%ன்னு அவர் போட்டுட்டு இருக்கிறப்போ அவர் சைனாவை நோக்கி அவர் போட்ட டேரிஃப் ஒரு 2 வாரத்தில் அவர் பின்னாடி எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்பட்டார். ஏன்னா சைனா அவங்களுடைய ரேர் எர்த் மெட்டீரியலில் அவங்க எந்த அளவுக்கு அந்த தனிமங்களுக்கான அவங்களுடைய ஆளுமையை வச்சுக்கிட்டு அதை அனுப்ப முடியாதுன்னு ஒரு பதில் மூவ் நகர்த்தி அதற்கு அமெரிக்கா பின்வாங்கி தன்னுடைய எலக்ட்ரிக் கார்களை, மொபைல் ப்ரொடக்ஷனை, ஏஐ இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி வச்சுக்கணுன்னா ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ் இமீடியட்டாக வேணும். அதனால இமீடியட்டாக சைனா மேலே அந்த தடையை அமெரிக்க அதிபர் நினச்சா கூட போட முடியாது அப்படிங்கிற புஷ்பேக் இருக்குல்ல, அந்த புஷ்பேக் வந்ததுக்கப்புறம் உட்கார்ந்து திருப்பி யோசிக்கிறாங்க. அதாவது அந்த ஒரு 2 வாரம் சைனா மேலே டேரிஃப் போயிட்டு இருந்தப்போ சைனா அதை எப்படிலாம் அதை ரிட்டாலியேட் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது அதுலேருந்து சைனா மினிஸ்டர் ஒருத்தர் பேசினார். அவர் சொல்கிறாரு, ட்ரம்ப் எங்கள் மேலே இப்போ 100% டேரிஃப் போட்டிருக்காரு, அவர் 150% போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லி. அப்போது வகையற சூழ்தல்ங்கிறது அதுதான். ஒரு பகைவன் எந்தெந்த வகையெல்லாம் நமக்கு அதற்கு அந்த சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் மாறும் என்று எல்லா சினாரியோவையும் பிளான் பண்ணி செகண்ட் ஆர்டரில் திங்க் பண்ணுறேன். அப்படி சூழாது எழுதுவோமானால், அப்படி செய்யாத ஒரு விஷயத்தை நாம் முனைந்தோமே ஆனால் அது நம்மளை எங்கே கொண்டு போய் வைக்கும்னா அது நம்முடைய எதிரிக்கு வெற்றியை உருவாக்கும், எதிரியினுடைய வெற்றியை எளிமையாக்கும். அப்படி செய்யாதிருப்பதே அறிவுன்னு சொல்கிறார். ஒரு தடவை குறளை பார்க்கலாம். வகையற சூழாது எழுதல் பகைவரை பார்த்தி படுப்பதோர் ஆறு. பகைவனுடைய வெற்றிக்கு நீ உதவி பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன்னா வகையற சூழ்ந்து செய். சிந்திக்கலாம் நண்பர்களே, மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.